Taste the Daily. டாஸ்மாக் மேலாளர் விசாகனின் வாட்ஸ்அப் உரையாடல்கள் அடங்கிய நகல்களை கிழித்து வீசியது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் மேலாளர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அவரின் வாட்ஸ்அப் உரையாடல்கள் குறித்து விசாரணை நடத்திய போது விசாகனின் வீட்டின் வெளிப்புறத்தில் சில ஆவணங்கள் கிடந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த ஆவணங்களை எடுத்து அமலாக்கத்துறையினர் விசாரணை செய்த நிலையில் அவர் யார் யாரிடம் உரையாடல் நடத்தியுள்ளார் போன்ற விவரங்களை ஆய்வு செய்தனர். சென்னை வில்லிவாக்கம் பெரியார் தெருவில் அம்மா உணவகம் அருகே இறந்து கிடக்கும் எலிகளால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வில்லிவாக்கம் பெரியார் தெரு பகுதியில் அம்மா உணவகம் அருகே எலிகள் இறந்து கிடக்கின்றன. இதனால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அம்மா உணவகத்திற்கு அருகிலேயே இந்த எலிகள் செத்து கிடப்பதால் உணவருந்த வரும் நபர்களும் துர்நாற்றத்தினால் உணவருந்த முடியாமல் திரும்பி செல்கின்றனர். எனவே அதிகாரிகள் இந்த எலிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். திறனற்ற திமுக அரசு ஏற்கனவே அம்மா உணவகங்களை மூடி வரும் நிலையில் தற்போது மாநகராட்சி அதிகாரிகளும் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். அமைச்சர் மா சுப்பிரமணியத்தின் மேல்முறையீட்டு மனு விசாரணையை வரும் புதன்கிழமைக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. மா சுப்பிரமணியன் மேயராக இருந்தபோது சென்னை கிண்டி தொழிலாளர் காலனியில் எஸ்.கே. கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கப்பட்ட குடியிருப்பை போலி ஆவணங்கள் மூலம் தன் மனைவி காஞ்சனா பெயருக்கு மாற்றம் செய்ததாக சைதாப்பேட்டை பார்த்திபன் என்பவர் புகார் அளித்தார். இதையடுத்து மா சுப்பிரமணியத்தின் மீதான மோசடி புகார் MP-MLA-க்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. இந்நிலையில் இவ்வழக்கை ரத்து செய்ய கோரிய மா சுப்பிரமணியத்தின் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதை எதிர்த்து மா சுப்பிரமணியன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு, பார்த்திபன் தாக்கல் செய்த கேவியட் மனு ஆகியவை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் சுதன் சௌதுலியா, வினோத் சந்திரன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் விசாரணையை வரும் புதன்கிழமைக்கு ஒத்திவைத்தனர்.